செகண்ட் ஒன் பாருங்கள், simplify and write the answer in the exponential ஃபார்ம். என்ன வரும்? ஃபஸ்ட்டு சம் என்ன இருக்குது, அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ 5 cube into 5 the whole cubeன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சொல்யூஷன் பாருங்கள். என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 க்யூப்னா என்ன வரும், 5 into 5 into 5, 5 5s are 25, 25 கூட ஒரு 5 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 125 into 5ன்னு வருமா? எழுதிக்கலாமா? அது அப்படியும் போட்டு பண்ணிக்கலாம், அல்லது சேம் அப்படி 5 க்யூபு இன்ட்டு 5 இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 போட்டுக்கோங்க, த ஹோல் க்யூபு. ஆர் இந்த ஸ்டெப் இப்படி கூட பட்டு அதை 5 க்யூப் போட்டு அப்படி சேஞ்ச் பண்ணாலும் அவங்களுக்கு அதே தான் வரும். இப்போது 5 பேஸ் சேமாக இருக்கா, அப்போ 5 3 + 1 என்னது 4 த ஹோல் க்யூபு. அப்போ 5 இந்த 2 பவர் a பவர் m த ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் mn அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம். அதாவது 4 3 மல்டிப்ளை பண்ணால் 12, அதாவது a பவர் m த ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் m n. இதுதான் புரிஞ்சுதா? இதுதான் ஏக்குள்ளது. அடுத்து பி சப்டிவிஷன் பார்க்கலாமா? பி என்னன்னு பாருங்கள். இந்த பக்கம் நான் பி எழுதுகிறேன். பியை பாருங்கள். என்ன கொஸ்டின் அப்படின்னா, -4 த ஹோல் பவர் 9, ஓகேவா, ஹோல் பவர் 12ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சொல்யூஷன் எழுதலாம். சொல்யூஷன் பார்க்கலாமா? அப்போ a பவர் m த ஹோல் பவர் n அப்படின்னா என்ன வரும், ஃபார்முலாவை ஒன்ஸ் அகெயின் எழுதுங்க. இப்போ m த ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் m n. அப்போ என்ன வரும், -4 9 into 12. அப்போ என்ன வரும், -4 9ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 108 வரும். ஓகேவா? அடுத்து சி எழுதலாமா? சி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஈஸி தான் கொஸ்டின். எக்ஸ் பவர் 6 பை எக்ஸ் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 5ன்னு இருக்குது. அப்போ எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன்னா, சொல்யூஷன் பாருங்கள். என்ன பண்ணலாம், எக்ஸ் பவர் 6, அப்போது 6 இது பவரில் போகும்போது மைனஸ் ஆயிருமா, அப்போ -4 ஆயிரும் இன்ட்டு எக்ஸ் பவர் 5ன்னு இருக்கும். அப்போ எக்ஸ் பவர் 6ல் 4 போனால் 2 தானே வரும். ஆமாம், இன்ட்டு என்ன வரும், எக்ஸ் பவர் 5 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணும், 2வையும் 5வையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 7 கிடைக்கும். புரிஞ்சுதா? அடுத்த சம் பாருங்கள். டி பாருங்கள். டி என்ன கொடுத்துருக்காங்க, 7 பவர் 32 டிவைடட் 7 பவர் 32. அப்போ 7 பவர் 32 டிவைடட் பை 7 பவர் 32 விச் இஸ் ஈக்குவல் டு கேன்சல் ஆனால் என்னது 1. இதுதான் இதோட சொல்யூஷன் வந்து இதுதான். ஓகேவா? இ என்ன கொடுத்துருக்காங்க, இ கொஷின் பாருங்கள். 6 பவர் 5 டிவைடட் 5 பவர் 5ன்னு இருக்குது. அப்படி தானே? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சொல்யூஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 6 பவர் 5 டிவைடட் பை 5 பவர் 5ன்னு இருக்கா, எழுதும்போது 6 பை 5, ஏன்னா இது ரெண்டும், ஏன்னா பவர் ரெண்டும் சேமாக இருக்கனால மொத்தமாக இது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு 5ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா 6 பவர் 5 5 பவர் அதை அப்படி பிரித்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்து என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, எஃப் கொஷின் பாருங்கள். இந்த பக்கம் நான் எழுதுகிறேன். எஃப் என்ன கொடுத்துருக்காங்க, 125 ஸ்கொயர் டிவைடட் 5 க்யூப். அப்படி தானே? அப்போது இது என்ன பண்ணலாம், நம்ம எப்படி பிரித்து எழுதலாம், இதுக்கு வந்து இதுதான் ஆன்சர். இவ்வளோதான். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது பவரை மல்டிப்ளை பண்ணி அப்படி பண்ண தேவையில்ல, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, சிம்பிளிஃபை அண்ட் ரைட் த ஆன்சர் இந்த எக்ஸ்பென்ஷன், ஆன்சரை மட்டும் எழுதுனா போதும் அப்படின்னு தானே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை மட்டும் எழுதுனா போதும். இது என்ன எழுதிக்கிடுவீங்க, சொல்யூஷன் பாருங்கள். இது வந்து 5 க்யூபு தான். அப்போது 5 க்யூப் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் 5 க்யூப். அப்படி தானே? அப்போது
5 பவர் 3 2 பெருக்குனிங்கன்னா 6 கிடைக்கும். டிவைடட் 5 பவர் 3. அப்போ a பவர் m டிவைடட் a பவர் n அப்படின்னா a பவர் m மைனஸ் n தானே. அப்போ 5 பவர் 6 மைனஸ் 3 என்ன வரும்? 5 பவர் 3ன்னு ஆன்சர். புரியுதா? 6ல் 3 போனால் 3. அவ்வளோதான் இந்த வீடியோ.